வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நம்ம வீடியோவில் டே டு டே ஆக்டிவிட்டியோட லேடிஸ் செய்கிற சிம்பிள் எக்ஸசைஸாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். யோகா கிடையாது, சிம்பிள் எக்ஸசைஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேம். ஓகே, கைகளை கட்டிக்கிறாங்க. ஓகே, அப்படியே உட்காந்து எந்திரிக்கிறாங்க. 1 2. முடிந்த அளவு உடம்பு முன்னாடி வராமல் எந்திரிக்கிறாங்க. 1 2 1 2 1 2. ஓகே, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. கையில் வந்து ஒரு திங்ஸ் வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்டக்க இந்த பூரி கட்டை இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பூரி கட்டை அல்லது ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கைகளை மேலே உயர்த்திட்டு அதோட கீழே உட்காந்து அப்படி முடிந்த அளவு கீழே உட்காந்து எந்திரிக்கணும். கையில் ஒரு பொருள் வச்சு செய்கிறப்ப நமக்கு வந்து அதோட பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டியோட ஏற்கனவே சொல்கிறது மாதிரி முடிந்த அளவு கீழே உட்காந்துக்கணும். இவங்க இது வந்து இந்த இது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 1 2. இதுகளை இதையே இந்த கட்டை அல்லது வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இதே வந்து அடுத்து எப்படி செய்யலான்னா, இவங்க இப்போ இதை கைகளை மேலே ஏற்றிட்டு கைகளை கீழே கொண்டு வராங்களா, அது மாதிரி இல்லாமல் கைகளை ஏற்றின நிலையிலே செஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி செஞ்சுக்காமிங்க மேம். ஓகே, உடம்பு மட்டும் குனியுது முடிந்த அளவு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் செய்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் கை வந்து ஏற்றின நிலையிலே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 10 அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட நம்ம என்ன செய்யணும்னா, நடுவில் நம்ம வந்து கண்களை மூடி நம்மளோட ப்ரீத் வாட்ச் பண்ணணும். கேஷுவலாக கையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி இருந்த இடத்துல, இப்போ நம்ம பால் காய்ச்சிரும், டீ போடுறோம், அதுக்கெலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த டயத்தில் நம்ம ஏதாச்சும் வேலை பார்ப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி வேலை இல்லாமல் நம்ம இந்த சின்ன சின்ன வார்ம்-அப் பயிற்சி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இந்த நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் செய்ய போகிறாங்க. அதை என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து சிம்பிளாக கால்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. இப்போ கால்களை நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கணும். கால்களை முதல்ல லெஃப்ட் லெக் மட்டும் நல்லா அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த சவுண்டு கேட்கணும். 1 2 3 4 5. நல்ல கால் வந்து நம்ம நீ முடிக்கும் நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுமோ தூக்கிக்கலாம். முட்டு முடிக்கும் தூக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கால் பின்னாடி போக வேணாம், முன்னாடி வரணும் கால். ஆமாம். 2 3 4 5. இப்போ ரைட் சைடு 1 2 3 4 5. இப்போ இருந்த இடத்துல இருந்தே தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். அதனால் நமக்கு அந்த வச்சுருக்க கிச்சனில் நம்ம செய்கிறப்ப அந்த அடுப்பில் வச்சுருக்க பால் டீ நம்ம சேஃபாக நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் கேட்கலாம் அடுத்த கமெண்டில், என்ன இந்த பாலில் அதுக்குள்ளே பொங்கி போயிடும் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப, நம்ம டைம் நம்ம பார்த்து நம்ம அது வந்து நம்ம தான் கேர் எடுத்து செஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 நிமிஷத்தில் நம்ம எப்படி உபயோகமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம், அதாவது சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறோன்றது தான் நமக்கு வந்து இப்போ உள்ள பதில். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ கைகளை மேலே உயர்த்திட்டு கால்களை புஷ் பண்ணி கைகளை மேலே உயர்த்துறாங்க. ஓகே, இப்போ கால்களை கீழே நல்லா பூமியில் அழுத்தம் கொடுக்குறாங்க சவுண்டோட. அப்போ ஆப்போசிட் ஹேண்டு வந்து உயர்த்தியிருக்காங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக்கில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. 1 2 3 4 5. ஓகே, இப்போ அது பொசிஷன் போயிருங்க. இப்போ ரைட் லெக் ஒரு அடி முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது செஞ்சு பார்த்தா இது வந்து உடலுக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கப்பன்றது தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்க ட்ரெஸ் கோடோடு நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப எல்லாருக்கும் இது நம்ம செய்யணுன்றது மைண்டில் தோணும். அதனால தான் நம்ம யோகாவுக்கு உள்ள ட்ரெஸ் கோடு இல்லாமல் நம்ம அந்த சாரியோட நம்ம வீட்டில் என்ன ட்ரெஸ் நம்ம டீ போடுறப்ப காஃபி போடுறப்ப நம்ம போட்டுக்கிறோமோ அதே ட்ரெஸ்ஸோடையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேயா?
இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் வழிவகுத்துக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ.